நான் ஷூட்டிங் எடுக்க போன இடத்துல ரொம்ப தங்கமான மனிதர் ஒருத்தர். சாப்பாடு ஃப்ரீன்னு போட்டுருவாரு, இளநீ ஃப்ரீயாக கொடுத்துருவாரு. அப்புறம் ஷூட்டிங் எடுக்கிற இடத்துக்கு அந்த தோட்டத்தில் எடுத்தாலும் சரி, எங்கே எடுத்தாலும் சரி காசு கிடையாது. அப்புறம் ஏதாவது ஒரு பர்மிஷன் வேணும்னா அப்படின்னு அவர் கை காமிச்சாருன்னா உடனே விட்டுருவாங்க. இப்படி ஒரு தங்கமான மனிதர். அவர் ஒரு தடவை திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டாரு. எனக்கு வேண்டப்பட்டவங்க ஒரு பொண்ணு படிச்சிருக்காங்க, மார்க் வாங்கியிருக்காங்க, இந்த எம்பிபிஎஸ் சீட்டு எம்ஜிஆர்ட்டு நீங்கள் சொன்னால் நடக்கும் சொன்னாங்க. நொன்னி எனக்கு ஒரே டென்ஷன் ஆகிட்டேன். அதனால் நீங்கள் பார்த்து நான் எப்போ எதுவும் கேட்க மாட்டேன் யார்கிட்டையும். உங்ககிட்ட அவங்க ரொம்ப தொல்லைப்படுத்துனால உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னாங்க. எனக்கு அதை விட பெரிய டென்ஷன். ஏன்னா நான் வந்து கேட்டவர் அவ்வளோ நல்ல மனிதர், அவர் கேட்டார். ஆனால் எனக்கு என்னென்னா எம்ஜிஆர்கிட்ட எதுவுமே நான் கேட்டதில்லை. ஏன்னா கேட்டால் மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எனக்கு இது வேணுங்க அது வேணுங்கன்னு ஒரு நாள் நான் கேட்டதே இல்லை. இப்போ எம்ஜிஆர்கிட்ட எப்படி போய் நான் நிற்கிறது? அது எம்பிபிஎஸ் சீட்டுங்கிறது எவ்வளோ இது, அதுக்கு எவ்வளோ மரியாதைகள் இருக்கணும், மார்க் எவ்வளோ இருக்கணும், இதை எப்படிடா சொல்கிறது எனக்கு தெரியல. கடைசியில் இவருக்காக, இந்த நல்ல மனிதருக்காக நம்ம போய் சொன்னால் தப்பு இல்லை. ஆனால் என்னன்னா அது ரீசனபிளாக இருந்தால் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் அவர் பார்வைக்காவது எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். அது கூட நம்ம செய்யலைன்னா அது நமக்கு மனசாட்சி உறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அதை கையில் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு வெளியே வந்தால் ஒரு கார் வந்து நிற்குது. டப்ப டப்புன்னு அதுலேருந்து ஒரு 4-5 பேர் இறங்கினாங்க. நான் சொன்னது ராமசாமிங்க. அவர் கையில் பெரிய தட்டு, வெத்தலை தட்டு, பழம் தட்டு, இந்த தட்டு அந்த தட்டுன்னு ஒரு 5-6 தட்டோட எல்லாரும் இறங்கி வந்தாங்க. வாங்க வாங்கன்னு உட்காருங்க அப்படின்னு சொல்லி. உங்களை மாதிரி ஒரு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. ஒழுங்கா அந்த பொண்ணை கால் விழு அப்படி இப்படின்னு எல்லாம் என்னன்னா சீட்டு கிடச்சிருச்சு. நீங்கள் எவ்வளோ ஒரு இது சொல்லியிருந்தா உங்கள் மனசுக்கு என்ன எனக்கு எப்படி இருந்திருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் நினச்சிக்கிட்டேன் அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டு ஏதோ நான் சொன்னதுனால தான் எம்ஜிஆர் இருந்து சீட்டு உடனே கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டேன். நான் நினச்சிக்கிட்டேன் நம்ம நல்ல மனசோடு நல்ல வேலை நீ கும்பிட்டு கையில் எடுத்தோம், நம்ம போய் சொல்லவே இல்லை, சொல்கிறான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்ததுக்கே வந்துருச்சு. அந்த மார்க் மெரிட்டில் அது வந்துருச்சு. அந்த மாதிரி இந்த ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி வந்ததுனால சில நேரங்களில் ரொம்ப மாட்டிட்டு முடிக்க வேண்டியிருக்கும்.